போன வீடியோவில் சொன்ன மாதிரி யமால் வந்து அதுக்கு அடுத்த மேட்ச்சில் லைட்டாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. பார்சலோனா வர்சஸ் எல்சி மேட்ச் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சுது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யமால் வந்து 9 மினிட்ஸ்லேயே கோல் அடிச்சு அவர் இப்படி பார்சலோனா சிம்பிளை காமிச்சு நான் பார்சலோனாக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன்னு வந்து காமிச்சிருப்பாரு. அது வந்து அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் இப்படி பண்ணது வந்து ஃபுல் டெடிகேஷனை வந்து அந்த கிரவுண்டில் வந்து ப்ரூவ் பண்ணுது. ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் ஆஸ் அ பார்சலோனா பிளேயராக எனக்கு வந்து இந்த மேட்ச் சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஏன்னா எல்சி வந்து ஒரு சின்ன டீமு, ஓகேவா? பார்சலோனா கம்பேர் பண்ணக்குள்ள அது ஒரு சின்ன டீமு. அந்த டீம் கூடயே வந்து இவங்க லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா 3-1 வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிர்ரு வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டுமே கிராஸ் பார், ரெண்டுமே உள்ளே போயிருந்ததுன்னா நீங்கள் பார்சா நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 3-3 ஆயிருக்கும், ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இது சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. பார்சலோனா வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் சீசன் இது, இன்னும் சாம்பியன்ஸ் லீகு லாலிகான்னு நிறையா இருக்குது. அதில் வந்து டாப் டீம்லாம் இருக்காங்க. அவங்க கூட வந்து நம்ம இப்படி விளையாட முடியாது. விளையாண்டோன்னா ரொம்ப இதுவாக லாஸ் பண்ண வேண்டியது வரும். இதை வந்து ஃப்ளிக்கு தான் கொஞ்சம் டீமை மேனேஜ் பண்ணி இது எப்படி பண்ண போகிறாருன்னு தெரில இதுக்கப்புறம். ஆனால் இன்றைக்கி இன்னொரு சந்தோஷமான விஷயம், லெவன்டஸ்கி இன்ஜுரியிலேருந்து திரும்பவும் இன்றைக்கி ஃபீல்டில் வந்தார். அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்சலோனா பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.